Why are you afraid, O men of little faith? மத்தேயு 8:26. நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. குறள் 7. நம்முடைய மனக்கவலையை மாற்றக்கூடியது எது, யார்? பல முறைகளில் நாம் தவறான பாதைகளையோ அல்லது மனிதர்களையோ தேடிச் சென்று இன்னும் அந்த மனக்கவலையை பெரிதாக்கிக் கொள்ளுகிறோம். குளிக்க போய் சேறு பூசிக்கொண்டு வந்தார் போல் என்பதை போல. ஆகவே நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அருமையாக பாடினோம் இப்பொழுது, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன், உன்னில் இருக்கிறேன். ஆகவே இறைவன் நம்மோடு இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? புனித சின்னப்பர் தான் சொல்லுவார், அவர் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும், ஏன் நடுங்க வேண்டும், ஏன் அஞ்ச வேண்டும்? இறைவன் என்னோடு இருக்கிறார். அவர் எதற்கும் ஓமைப்படுத்தி கூறப்படக்கூடியவர் அல்ல. தனக்கு ஓமை இல்லாதான். அவரை போல யாரும் கிடையாது. அதுதான் உண்மை. இறைவனை எந்த உதாரணத்தினாலும் சொல்ல முடியாது. அவருடைய தாழ் சேர்ந்தாருக்கு அவருடைய பாத கமலத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டும், அல்லது நம்முடைய கவலைகளை அவரிடம் போய் சேர்க்க வேண்டும். யானை போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். ஆகவே என்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்கு நான் பிராயச்சித்தம் செய்ய இறைவனிடம் வந்து மன கஸ்தியோடு, மனஸ்தாபத்தோடு, வருத்தத்தோடு, அப்பா நான் தவறு செய்தேன், ஆண்டவரே உன்னை ஏறெடுக்க பார்க்கவும் நான் தகுதியற்றவன் என்று அவரிடம் பணிந்து வணங்கும் பொழுது அவர் நம்மை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அன்பையும் அளவில்லாத வகையிலே பொழிகின்றார். There is no fear in love, but perfect love casts out fear. 1 யோவான் 4:18. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். 1 யோவான் 4:18. ஆகவே உண்மையான இடத்தில் அன்பு இருக்கும் பொழுது எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இறைவன் நம்மோடு இருக்கிறார். இந்த விசுவாச குறைவு, அன்பில்லாத தன்மை, ஒரு தெளிவில்லாத தன்மை, அதனால் ஏற்படக்கூடிய பயம், இதுதான் நம்மை இந்த விசுவாசத்திலிருந்து இழுத்து விடுகிறது, அப்பால் தள்ளுகிறது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட அந்த இறைவன் மீது நான் நம்பி இருத்தல் வேண்டும், விசுவாசத்தோடு இருத்தல் வேண்டும் என்பதை கடைபிடிக்கிறோமா? பதட்டம் இல்லாமல். பதறினால் காரியம் சிதறும். அவசரப்பட்டா அண்டாவில் கூட கை விட முடியாதான். அண்டா வாய் எவ்வளோ பெருசு, அதில் கூட விட முடியாது அவசரப்பட்டா. நிதானம், பதட்டம் இல்லாத தன்மை, ஆண்டவர் மீது நம்பிக்கை. நம்புங்கள், செபியுங்கள், நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு இருக்கு. நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்வதுண்டு. ஒரு கப்பலில் ஓட்டை விழுந்து விட்டது. தண்ணீர் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இறைச்சி வெளியில் ஊற்றுறாங்க.
தண்ணீரை நிறுத்த முடியவில்லை. எல்லாம் பயம், கப்பல் மூழ்க போகிறது, எப்படியாவது தப்பிக்க வேண்டும். அப்பொழுது கேப்டன் சொல்றார், வாங்க நம்ம எல்லாம் மேல் தளத்தில் போய் மண்டியிட்டு ஜெபிப்போம். எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பாருங்க. எல்லாரையும் கேப்டன் ஏற இறங்க பார்க்குறாங்க. கப்பல் மூழ்க போது மேலே போய் ஜெபிக்க போகிறாராம். ஏதாவது வழிவகை இருந்தால் பாரு, உன்னையும் தப்பிச்சுக்கலாம், நாங்களும் தப்பிச்சுக்கிறோம் என்றுதான் எல்லாரும் அவரை ஏளனமாக பார்த்தார்கள். யார் நம்பிக்கை உள்ளவர்களோ தயவுசெய்து என்னுடன் வாருங்கள், மேலே போய் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மேல் தளத்தில் போனாங்க, மண்டியிட்டு ஜெபித்தார்கள். திடீரென்று தண்ணீர் வரத்து நின்று விட்டது. உங்களுக்கு ஆச்சரியம், எப்படி நின்றது தெரியல. சரி, மறுபடியும் முயற்சி செய்வோம். இறங்கி வந்து தண்ணீரை எல்லாம் எடுத்து வெளியே ஊற்றுகிறார்கள். சரியா அந்த ஏற்பட்ட துளை துவாரத்துக்குள்ளார ஒரு பெரிய மீன் வந்து உள்ள மாட்டிக்கிச்சு. ஆப்படிச்ச மாதிரி மாட்டிக்கிச்சு. அது முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல. அதனால் தண்ணி நின்னது. எப்படி, ஏன் சொல்ல முடியுமா? அதுதான் ஆண்டவரை நம்புங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ஒரு தீர்வை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு. There is always a solution for every problem. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. ஆண்டவரிடம் வாருவோம், ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அல்லது இன்னும் நம்மை விட பெரியவர்களிடம் கலந்து ஆலோசிப்போம். நமக்கு தெரியாமல் பிரச்சனைகளின் தீர்வு எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் நமக்குள் மயங்கி கொண்டிருப்போம், மருகி கொண்டிருப்போம், மருண்டு கொண்டிருப்போம். எல்லாம் பயத்துக்கு அடுத்த வார்த்தைகள். இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம தான் மண்டையை போட்டு உடச்சிக்குவோம். ஒரு பெரிய நாய்க்கு மருந்து கொடுக்கணும்னு டாக்டர் கொடுத்துட்டாரு. எப்படி கொடுக்கணும் என்னன்னு சொல்லலை. வழக்கம் போல் என்ன பண்ணாங்க, நாய்க்கு வாயில் மருந்தை ஊற்றணும். ஆகவே என்ன பண்ணாங்க, எல்லாரும் நல்ல பெரிய வாட்டசாட்டமான நாய். ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிட்டார், இன்னொருத்தர் முன்னங்காலை பிடிச்சிக்கிட்டாங்க, ஒருத்தர் நாயை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க, ஒருத்தர் வாயை பிளந்தார். மருந்து வாய்க்குள்ளார பலவந்தமாக ஊற்றுனாங்க. பாதி மருந்து போச்சு, பாதி மருந்து வெளியில் போச்சு. நாய் ஒரு திமிரிட்டு சரி மருந்து குடித்த வரைக்கும் போதுன்னு விட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த நாய் என்ன பண்ணிச்சு, சிதறிய மருந்தெல்லாம் நாக்கால் நக்க ஆரம்பிச்சுது. அடா இப்படின்னு தெரிஞ்சால் அந்த மருந்தை சாதாரணமாக கொடுத்துருக்கலாமே, நாய் நக்கி சாப்பிட்ருக்குமே, நமக்கு தெரியலையே. நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு வழி, இப்படித்தான் நடக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதைவிட எளிய வழிகள் இருக்கக்கூடும். ஆண்டவரிடம் வருவோம், அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். துன்பக் கடலிடை தோணி தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்பக்கரை முகந்து ஏற்றும் திறத்தன் மாற்றியலே. துன்பக் கடலிடை தோணி தொழில் பூண்ட, இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து நின்று பிரலாவை தழுது அப்படின்னு கிருபதியாத்து மந்திரத்தில் இருக்குது. நாம் எல்லாம் இந்த கண்ணீர் கணவாய் என்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்தியில் உழன்று கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் இன்பக் கரை முகந்து ஏற்றும் திறத்தன் மாற்றி, அந்த கரையை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இறைவன். அவரை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆக அஞ்சாதே, நான் என்று உன்னோடு. இவைகளெல்லாம் நான் மட்டுமல்ல, நம் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லித்தர வேண்டும். அஞ்சாதே, இறைவனோடு இருக்கிறார், பயப்படாதே. ஆகவே இந்த பயம் என்பது எவ்வளவு தூரம் நமக்குள் உள்வாங்கி இருக்கிறது என்றால், எதற்கெடுத்தாலும் பயம். தனியாக இருளில் செல்வதற்கு பயம், இரவிலே பிள்ளைகள் தனியாக எழுந்து கழிவறைக்கு செல்வதற்கு பயம், அம்மா வரணும் இல்லை அப்பா வரணும், கூட யாராவது வரணும், தனியாக செல்வதற்கு பயம். ஏன் இப்படி நம்பிக்கையை ஊட்டாமல் பயத்தை ஊட்டி இருக்கிறோம்? அதுதான் சில சமயத்தில் உண்மை. சின்ன பிள்ளை சாப்பிடலைன்னா தட்டில் சோறை வச்சுட்டு வெளியில் போய், இப்போ நீ சாப்பிட்றியா இல்லை இந்த சோத்தை வந்து 5 கண்ணனுக்கு கொடுக்கட்டா, ஏதோ பூதத்துக்கு கொடுக்கட்டா, இதை பாரு இந்த பூதம் வருது பார், அது பயத்தில் ஆணு வாயை பழக்கும். ஒரு உருண்டை சோறு, பயத்தோட சோறும் போகிறது, பயமும் போகிறது உள்ளே போய். அவன் இந்த பயத்தை எப்படி எடுப்பது? அஞ்சாதே, கடவுள் இருக்கிறார் என்ற
தன்னம்பிக்கையை வளர்ப்போம், விசுவாசத்தை வளர்ப்போம். அதுதான் எப்பொழுதும் நமக்கு தைரியத்தை தரக்கூடியது என்பதை உணர்வோம். முழந்தால் இருப்போம். லார்ட், மே ஐ ஆல்வேஸ் ரெகக்னைஸ் யுவர் அபைடிங் பிரசன்ஸ் வித் மீ, and in times of trouble or fear may I find courage and strength to respond as you would. Help me to rely upon you in all circumstances and to trust in your help both in adversity and in temptation. என் தேவனாகிய உம் தொடர் உடனிருப்பை என்னாலும் என்னில் உணர்வேனாக. என் துன்பத் துயரத்திலும் பயத்திலும் பதட்டத்திலும் இத்தகைய சூழ்நிலைகளில் உம்மை போல் சவால்களை சமாளிக்கும் திடனையும் தெம்பையும் தந்தரலும். என் சுகதுக்கத்திலும் சோதனையிலும் எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் நீரே என் நம்பிக்கை என்று கொள்வேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நாங்கள் உம்மை எங்கள் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்வோமாக. நீரே எமக்கு எல்லாமாக இருக்கின்றீர் என்பதை உணர்வோமாக. எம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சம், பயம், பல வகையான வெகுளித்தனம், பல வகையான புரியாத தன்மை, இவைகளினால் அலைகழிக்கப்படுகின்ற தன்மையிலிருந்து ஸ்திரமாக உறுதியாக உம்மையே பற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பெறுவோமாக. எம்முடைய வாழ்க்கையினுடைய உரமாக இருப்பவர் நீர். உம்மை நாங்கள் பற்றி கொண்டு எங்கள் கவலைகள், எங்களுடைய பிரச்சனைகள், இவைகளுக்கு தீர்வை தருகின்றவர் நீர் என்பதை உணர்ந்து எமக்காக மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் உமது அருளும் ஆசிரும் தேவையோ அவர்களுக்காக ஜெபிக்கவும் விளைகிறோம். உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்களை கண்பாரும். ஊடகங்கள் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிறவருடைய மனக்கவலைகளை தீரும், பிரச்சனைகளை தீரும், அவருடைய பலுவை குறையும். இதனால் அவருடைய மனத்தில் இருக்கக்கூடிய பல வகையான அச்சங்கள், அதனால் அமைதியில்லாத தன்மை, படபடப்பு, தூக்கமில்லாத தன்மை, இவைகளை எல்லாம் நீர் போக்கிலும். நீரே எங்களுக்கு அமைதியையும் அருளையும் ஆசிரையும் வாழ்வின் இனிமையையும் தந்தரலும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.